ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பல்லிக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பல்லி மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காம இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீட்டில் இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடும், காணாமலே போயிடுங்க. ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி இதுகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்கணுங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் பார்த்திங்களா. இதில் 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இது பெரிய டப்பா டெட்டாலுங்கிறதுனால, பெரிய மூடியாக இருக்கிறதுனால நான் 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன டப்பா டெட்டால் வச்சுருந்தீங்க அப்படின்னா சின்ன மூடியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் 2 மூடி அளவுக்கு டெட்டால் எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த டெட்டாலுமே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி இதுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இந்த டெட்டாலோட வாடையே கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோங்க. நான் 3 கற்பூரம் சேர்க்க போகிறேங்க. இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துட்டு நம்ம நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். கையை வச்சே நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த கற்பூரத்துக்கு பதிலாக நாப்தலின் பால்ஸ், அதாவது பாச்சான் உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உருண்டை, அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 2 உருண்டை நல்லா ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சு சுத்தியல் அல்லது இடிக்கல் வச்சு நல்லா தட்டி எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்க்கலாங்க. அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். இந்த கற்பூரமும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 2ல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த கற்பூரம் இதெல்லாம் தண்ணியில் நல்லா கலந்து வரணும், அந்த பேக்கிங் சோடா எல்லாமே சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாம் ஓட ஓட வரட்டுறதுக்கு. இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த லிக்யூடை அப்படியே ஊற்றணும் அப்படின்னா சிந்திருங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் தான் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக சிலிண்டரில் அந்த ஓட்டைக்கு அடியிலலாம் ரொம்ப அதிகமாக தங்கியிருக்கும். ஸோ அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி இது மாதிரி அது மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கிச்சன் ஸ்டவ்வில் மேலே கீழெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால பல்லி கரப்பாம்பூச்சி இது எல்லாமே தலை தெறிக்க ஓடிடும். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் அவனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடியிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டை வழியாகவும் கரப்பாம்பூச்சிலாம் நைட்டு உள்ளே வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓட்டைக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டை வழியாகவும் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால இது வழியாக கரப்பாம்பூச்சியெல்லாம் வர வாய்ப்பில்லை. சில பேர் வீட்டில் இந்த கிச்சன் சிங்கில் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது வழியாக கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்குள்ளேயும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வண்டு எந்த ஒரு பூச்சுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க.
அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவுக்கு பின்னாடி பல்லி நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுக்கு பின்னாடியும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து நைட் நேரத்தில் டியூப் லைட்லாம் போட்டு வச்சுருக்கப்ப அந்த வெளிச்சத்துக்கே அதுக்கு அடியில் வந்து பல்லி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே தான் ரொம்ப அதிகமாக தங்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டியூப் லைட்டுக்கு அடியில் அந்த செவரில் வந்து இது போல் எல்லா இடத்துலையும் சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இதோட வாடை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பல்லி அந்த பக்கம் இருந்தால் கூட அது எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. பல்லி அந்த பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமு, ஹாலு, இதுக்கு மேலே வந்து அந்த செவர்லெல்லாம் நிறைய பல்லி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எட்டிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து சுற்றி கார்னர்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட வாடை வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பல்லி வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு எட்டலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை குச்சி அல்லது நம்ம வந்து மாப்பு போடுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு துணியை வச்சு நல்லா கெட்டி எடுத்துக்கோங்க. துணி அல்லது சாக்ஸை வச்சு நல்லா கெட்டி எடுத்துகிட்டு இந்த லிக்யூடில் முக்கி நீங்கள் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கனாலே இதோட ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா பல்லி வந்து அந்த பக்கம் வரவே செய்யாது. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ, இது கடியிலெல்லாம் பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ அது கடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், சோஃபா, இது கடியிலையும் பல்லி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இது கடியிலையும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இது போல் உங்கள் வீட்டில் பல்லி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ இருக்குது பாருங்கள், அதுக்கு சைடில் இருக்கிற கேப்புக்குள்ளே வந்து பல்லி அதிகமாக ஒளிஞ்சிருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கப்ப அது வழியாகவும் பல்லி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் ஏதாவது ஓட்டை இருக்குது மேலே இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் தான் அதிகமாக பல்லி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ நான் வந்து பாத்ரூமில் மேலே வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா இதோட வாடை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பல்லி தொந்தரவு இருக்காதுங்க. நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.